கம்பீர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் கொல்கத்தா அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட் மென்டாரே இருந்தாருன்னு சொல்லலாம். இப்படி இருக்கையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2011 வேர்ல்டு கப்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2007 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பிளேயரா இருந்தவர் வந்து கௌதம் கம்பீர். கௌதம் கம்பீர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் பண்ணி 2012, 14 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோப்பையை வென்று கொடுத்தவர் கௌதம் கம்பீர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஃபார்மேட்டுக்கு கோச்சாகிற வந்து பார்த்திங்கன்னா வந்து ரால் டிராவிடோட வந்து பார்த்திங்கன்னா வந்து கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வேர்ல்டு கப்போட முடிய காரணத்தினால அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் கோச்சாக வந்து யார் இருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசிஐ வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ளிகேஷன் இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசிஐ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து 2011 ஆகட்டும் 7 ஆகட்டும் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணும்போது 2011 கோச்சாக இருந்த 2011 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபாரின் கோச்சை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேர்ல்டு கப் இந்தியாவில் நடந்த ஹோம் வேர்ல்டு கப்பை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயிச்சு. ஆனால் 2023 வந்து பார்த்திங்கன்னா வந்து ராவ் டிராவிட வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியல. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசிஐ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபாரின் கோச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தாங்க. பிசிசிஐ வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிக்கி பாண்டியாவும் ஜஸ்டின் லாகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ரிக்கி பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா வந்து டெல்லி அணிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கோச்சாகவே இருக்கா. அதே மாதிரி வந்துட்டு ஜஸ்டின் லாங்கரும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோச்சாக வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ அணிக்காக வந்து இந்த வருஷம் வந்துருக்கிறாரு கோச்சா. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க 2 பேரையும் அப்ரோச் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசியோட ஆஃபரை வந்து டேனி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெட் கோச் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறதில்ல, நாங்கள் ஃப்ரான்ச்சைஸாகவே கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கௌதம் கம்பீருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட்டை நம்பவே பிசிசிஐ வந்து பார்த்திங்கன்னா வந்து கௌதம் கம்பீரை வந்து கோச்சை கொண்டு வரது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஏன்னா வந்து ஒரு கௌதம் கம்பீர் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கோச்சுங்காட்டி வந்து அவர் மேலே பிசிசிஐ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுது.